ஏதோ ஒரு பார்வையை வச்சுட்டு வேற ஏதோ ஒரு கதையை தூக்கி பிடிக்கிறோம். நான் எந்த கதையை சொல்றேன்னு போக போக உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு யாரோ ஒரு டோபி சொன்னான், யாரோ எங்கேயோ ஒரு ஆளு சொன்னான் அப்படிங்கிறதுனால இதே சீதாதேவி, இந்த சீதாதேவியை கர்ப்பவதியா காட்டுக்கு அனுப்பிச்சுடலாமா அப்படிங்கிற கதையை தூக்கி பிடிக்கிறோம். வால்மீகி வேற ஸ்டாண்ட் எடுக்கிறார். இங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு, மூவுலக ராஜ்யமா சீதையா அப்படின்னு, சீதையினுடைய ஏகாம்சமா கூட மூவுலக ராஜ்யம் இருக்க முடியாது. வேதத்திலையும் ராமாயணத்திலையும் பார்த்தீங்கன்னா சில ஆச்சரியங்கள் இருக்கும். என்னென்ன பிற்காலத்தில் வந்த சில அசிங்கங்களுக்கு என்ன, அதுவும் வேதத்தையே பிரமாணமாக கொண்ட மார்க்கத்திலேயே வந்த சில அசிங்கங்களுக்கு என்னவோ அதுகள் நடக்கக்கூடாதுங்கிறத முன்னாடியே மனசுல வச்சுண்டு சில வார்த்தைகள், சில ஃப்ரேசஸ்லாம் வேதத்திலையும் ராமாயணத்திலையும் வரும். நான் சொல்றது புரியறதான் தெரியல. ஆச்சரியம் ஆச்சரியம். அது ராமராஜ்யம் வர்ணிக்க ஆரம்பிக்கும் பொழுதே வால்மீகி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, என்னவோ பின்னாடி நடக்க போற சில விஷயங்கள் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தேன். ராமராஜ்யத்தோட முதல் லட்சணமே வால்மீகி என்ன போடுறாருன்னா, பரியதேவன் விதவாகா நச்ச வியாழகிருத்தம் பயம். நிறைய இடத்துல இது மாதிரி வரும். ராமாயணத்திலையும் சரி வேதத்திலையும் சரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் தான். அது மாதிரி பின்னாடி வரப்போற ஏதோ ஒரு கதைக்கு, இந்த கதைக்கு ஒரு நாட்டு போடுற மாதிரி ஸ்லோகம். இதெல்லாம் ஒரு பின்னாடி வரப்போற கதையை பிளாக் பண்ற மாதிரி ஸ்லோகம். இது மாதிரி ஸ்லோகம் மூவுலக ராஜ்யமா சீதம்மாவா அப்படின்னா, சீதம்மா தான் ஏன் முக்கியம்? ராமச்சந்திர பிரபு ஒரு கால் இந்த சீதம்மாவுக்காக உலகத்தையே தியாகம் பண்ணாலும் அது தகுமே தவிர, அப்புறம் டேஷ் ஃபில்அப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.